வணக்கம் and welcome to Kavi Academy. Finite automata with epsilon transitions பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு transition diagram இருக்குது அப்படின்னா அந்த transition diagram just go through பண்ணுங்கள். அதோட input check பண்ணுங்கள். 0 1 0 1 இருக்குது. இந்த inputs எல்லாமே epsilon இருந்துச்சு அப்படின்னா அது வந்து epsilon NFA அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரஃபாக இந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எப்சிலான் இன்புட் இருந்துச்சு அப்படின்னா எப்சிலான் NFA அப்படின்னு நம்ம ரஃபாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பட் ஃபார்மல் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா வித்தவுட் இன்புட் சிம்பிள் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஸ்பான்டானியஸாக மூவ் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா எப்சிலான்கிற இன்புட் இருக்கிறப்ப இட் கேன் மூவ். ஸோ திஸ் இஸ் த ப்ராப்பர் டெஃபினிஷன். வித்தவுட் இன்புட் சிம்பிள் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆக முடியும். எப்போ அப்படின்னா எப்சிலான் இன்புட் இருக்கிறப்ப. இதான் வந்து ஃபார்மல் டெஃபினிஷன். நெக்ஸ்ட்டு வந்து எப்சிலான் க்ளோஷர் பற்றி பார்க்கலாம். எப்சிலான் க்ளோஷர்னால் என்ன அப்படின்னா எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் அ ஸ்டேட் இஸ் தட் all transitions out of that state that are labeled epsilon. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Q0ங்கிற ஸ்டேட்டுக்கு எப்சிலான் க்ளோஷர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவுட் ஆஃப் த ஸ்டேட் எத்தனை எப்சிலான் இன்புட் எத்தனை எப்சிலான் இன்புட் போயிருக்குன்னு பாருங்கள். அவுட் ஆஃப் தட் ஸ்டேட் இப்போ Q0லேருந்து Q1க்கு எப்சிலான் அவுட் ஆஃப் தட் ஸ்டேட் போயிருக்கு. ஸோ எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q0லேருந்து அவுட் ஆஃப் த ஸ்டேட் Q1க்கு போகுது. ஸோ Q1 நெக்ஸ்ட்டு Q2க்கு போகுது. இப்போ எப்சிலான் க்ளோஷர் கண்டுபிடிக்கிறப்ப இட் செல்ஃப் இன்க்ளூடட், அது இந்த ஸ்டேட் இட் செல்ஃப் இன்க்ளூடட். ஸோ இதிலிருந்து Q0ங்கிற ஸ்டேட்லேருந்து எப்சிலான் க்ளோஷர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்சிலான் க்ளோஷர் Q0 இட் செல்ஃப் இன்க்ளூடட். ஸோ Q0 கமா அவுட் ஆஃப் த ஸ்டேட் எத்தனை எப்சிலான் இன்புட் போயிருக்கு பாருங்கள். ஸோ Q1க்கு போயிருக்கு, Q2க்கு போயிருக்கு. ஸோ Q0 Q1 Q2. ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஒன் எப்சிலான் க்ளோஷர் Q1ங்கிற ஸ்டேட்டுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்சிலான் க்ளோஷர் ஒரு ஸ்டேட்டுக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்டேட் இட் செல்ஃப் இன்க்ளூடட். ஸோ Q1 கமா அவுட் ஆஃப் த ஸ்டேட் எப்சிலான் இன்புட் போயிருக்கா பாருங்கள். ஸோ அவுட் ஆஃப் த ஸ்டேட் Q2க்கு போயிருக்கு. ஸோ Q2. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு எங்கேயுமே எப்சிலான் இன்புட் அவுட் ஆஃப் த ஸ்டேட் போகல Q1லேருந்து. ஸோ நெக்ஸ்ட்டு எப்சிலான் க்ளோஷர் Q3 பார்க்குறோம், Q2 பார்க்கலாம். Q2க்கு பாருங்கள் அவுட் ஆஃப் த ஸ்டேட் எப்சிலான் இன்புட் போயிருக்கா. இன்புட் உள்ளே தான் வந்திருக்கு பட் அவுட் ஆஃப் த ஸ்டேட் போகலை. ஸோ அதனால் நார்மலாக நம்ம எப்படி Q2 இட் செல்ஃப் எழுதுவோம் இல்லையா. ஸோ அதனால் Q2 இட் செல்ஃப் எழுதிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு எப்சிலான் க்ளோஷர் Q3க்கு பாருங்கள் அவுட் ஆஃப் த ஸ்டேட் எப்சிலான் இன்புட் போயிருக்கான்னு செக் பண்ணுங்கள். இல்லை. ஸோ அப்போ வந்து Q3 இட் செல்ஃப் போட்டுக்கலாம். ஸோ எலிமினேட்டிங் எப்சிலான் ட்ரான்சிஷன்ஸ் கான்செப்டை பார்க்க போகிறோம். கொஷின் கொடுத்துருக்காங்க. ரிமூவ் ஆல் எப்சிலான் மூவ் ஃப்ரம் NFA. த ட்ரான்சிஷன் டயக்ராம் இஸ் கிவன் பை. இந்த ட்ரான்சிஷன் டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இந்த டயக்ராமில் இருந்து எப்சிலானை எலிமினேட் பண்ணணும். இதுதான் கான்செப்ட்டு. இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எத்தனை ஸ்டேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். டயக்ராமில் 3 ஸ்டேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. Q0 Q1 Q2. இந்த 3 ஸ்டேட்டுக்கும் ஃபஸ்ட்டு எப்சிலான் க்ளோஷர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் யூஸ்டு 1 2 3. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் யூஸ்டு 3. ஸோ எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q0 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்சிலான் க்ளோஷர் Q0. இப்போ எப்சிலான் க்ளோஷர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இட் செல்ஃப் த ஸ்டேட் இன்க்ளூடட். ஸோ அதனால் Q0 ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேட்லேருந்து அவுட் ஆஃப் த ஸ்டேட் எத்தனை எப்சிலான்ஸ் இருக்குதுன்னு பாருங்களேன். Q0லேருந்து Q1, அதே மாதிரி Q1லேருந்து Q2. ஸோ அப்போ Q1 Q2 அவுட் ஆஃப் த ஸ்டேட் எப்சிலான் இன்புட் எங்கே இருக்குன்னா Q1 Q2. ஸோ Q0 Q1 Q2. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டேட்டுக்கு எப்சிலான் க்ளோஷர் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்சிலான் க்ளோஷர் Q1. ஸோ இட் செல்ஃப் இன்க்ளூடட். ஸோ அதனால் Q1 போட்டுக்கிறோம். அவுட் ஆஃப் த ஸ்டேட் எப்சிலான் வந்து இங்கே போகுது. ஸோ Q2க்கு போகுது. ஸோ Q2. நெக்ஸ்ட்டு Q2ங்கிற ஸ்டேட்டுக்கு எப்சிலான் க்ளோஷர் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்சிலான் க்ளோஷர் Q2 ஈக்குவல் டு இட் செல்ஃப் இன்க்ளூடட்ங்கிறதுனால Q2 போட்டுக்கிறோம். அவுட் ஆஃப் த ஸ்டேட் போகல, இன்புட் வருது பட் அவுட் ஆஃப் த ஸ்டேட் தான் நம்மளோட கான்செப்ட்டுங்கிறதுனால நம்ம அவுட் ஆஃப் த ஸ்டேட் இல்லை, அதனால் Q2 மட்டும்தான் இதோட எப்சிலான் க்ளோஷர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் யூஸ்டு. நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் யூஸ்டு. இன்புட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் யூஸ்டு வந்து 1 2
3 3 இன்புட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏபிசி அப்படின்னு 3 இன்புட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 இன்புட்டையும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அப்ளை பண்ணி எப்சிலான் க்ளோஷர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்சிலானை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு del of Q0, A. Q0ங்கிற ஸ்டேட்டுக்கு ஏங்கிற இன்புட் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எப்சிலான் க்ளோஷர், இட் கேன் பி ரிட்டன் அஸ் எப்சிலான் க்ளோஷர் del of Q0, எப்சிலான், A அப்படின்னு எழுதலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்சிலான் க்ளோஷர் இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதாவது Q0, Aவை Q0, எப்சிலான், A அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எப்சிலான் க்ளோஷர் del of Q0 எப்சிலான் அப்படின்னா எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q0. ஸோ எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் Q0 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். Q0, Q1, Q2. ஸோ அப்போ Q0, Q1, Q2, A அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டையும் ஏங்கிற இன்புட்டோட கம்பைன் பண்ணி எழுதணும். ஸோ which is equal to எப்சிலான் க்ளோஷர் del of Q0, A union Q1, A union Q2, A which is equal to எப்சிலான் க்ளோஷர். இப்போ Q0க்கு ஏங்கிற இன்புட் கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னு டயக்ராமில் செக் பண்ணலாம். இது வந்து டயக்ராமு. இந்த டயக்ராமில் நம்ம செக் பண்ணுவோம் கிவன் டயக்ராமு. ஸோ இதில் செக் பண்ணுங்கள். Q0க்கு ஏங்கிற இன்புட் கொடுக்குறப்ப Q0க்கே தான் போகுது. ஸோ Q0 யூனியன் Q1க்கு ஏங்கிற இன்புட் கொடுக்குறப்ப எங்கே போகுதுன்னு பார்க்குறோம். Q1க்கு ஏங்கிற இன்புட்டே கிடையாது. ஸோ அதனால் 5 எம்டி யூனியன் Q2க்கு ஏங்கிற இன்புட் கொடுக்குறப்ப பார்க்குறோம். Q2க்கு ஏங்கிற இன்புட் கொடுக்கல. ஸோ எம்டி. ஸோ அதனால் 5 போட்டுக்கிறோம். ஸோ 5ஓட யூனியன் போடுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? எப்சிலான் க்ளோஷர் அதே ஸ்டேட்டு தான் கிடைக்கும். ஸோ எப்சிலான் க்ளோஷர் Q0. ஸோ எப்சிலான் க்ளோஷர் Q0 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். எப்சிலான் க்ளோஷர் Q0 என்ன அப்படின்னா Q0, Q1, Q2. ஸோ Q0, Q1, Q2. ஸோ இப்போ Q0ங்கிற ஸ்டேட்டுக்கு ஏங்கிற இன்புட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி பிசி கண்டுபிடிக்கணும். ஸோ del of Q0, B equal to இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா எப்சிலான் க்ளோஷர் del of Q0, எப்சிலான், B அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எப்சிலான் க்ளோஷர் Q0க்கு எப்சிலான் க்ளோஷர் என்ன அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. Q0க்கு எப்சிலான் க்ளோஷர் Q0, Q1, Q2. ஸோ அப்போ del of Q0, Q1, Q2, B. ஸோ இதை கம்பைன் பண்ணி எழுதணும். ஸோ எப்சிலான் க்ளோஷர் del of Q0, B union Q1, B union Q2, B. கொஷினில் கொடுத்துருக்குற டயக்ராமில் இதை நம்ம செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணிக்கலாம். இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் Q0க்கு பிங்கிற இன்புட் கொடுக்குறப்ப பிங்கிற இன்புட்டே கொடுக்கல. ஸோ எம்டி. ஸோ எப்சிலான் க்ளோஷர் எப்சிலான் க்ளோஷர் பிங்கிற Q0க்கு பிங்கிற இன்புட்டே இல்லை. ஸோ அதனால் எம்டி யூனியன் Q1க்கு பிங்கிற இன்புட் கொடுக்குறப்ப Q1க்கே தான் போகுது. ஸோ Q1. Q2க்கு பிங்கிற இன்புட் கிடையாது. ஸோ எம்டி, தட் இஸ் 5. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்டோட எம்டியோட யூனியன் போடுறப்ப நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? எப்சிலான் க்ளோஷர் Q1 கிடைக்கும். எப்சிலான் க்ளோஷர் Q1 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். எப்சிலான் க்ளோஷர் Q1 ஈக்குவல் டு Q1, Q2. ஸோ அப்போ Q1, Q2. நெக்ஸ்ட்டு ஒன் மோர் இன்புட்டு del of Q0, Cங்கிற இன்புட்டுக்கு செக் பண்ணணும். ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா எப்சிலான் க்ளோஷர் del of Q0, எப்சிலான், C அப்படின்னு எழுதலாம். which is equal to எப்சிலான் க்ளோஷர் Q0க்கு எப்சிலான் க்ளோஷர் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். Q0, Q1, Q2. ஸோ del of Q0, Q1, Q2, C. ஸோ இதை கம்பைன் பண்ணி எழுதணும். ஸோ எப்சிலான் க்ளோஷர்
del of q0 comma c union q1 comma c union q2 comma c அப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்போ டயக்ராமில் செக் பண்ணணும். டயக்ராமில் செக் பண்ணிக்கலாம். ஸோ எப்சிலான் க்ளோஷர் q0க்கு சிங்கிற இன்புட் கொடுக்கல. ஸோ எம்டி. ஸோ எம்டி யூனியன் q1க்கு சிங்கிற இன்புட் இல்லை. ஸோ எம்டி யூனியன் q2க்கு சிங்கிற இன்புட் கொடுக்குறப்ப q2க்கே போகுது. ஸோ அதனால் q2. ஸோ அப்போ என்ன எழுதலாம் அப்படின்னா which is equal to epsilon closure q2. q2க்கு epsilon closure ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். that is q2 itself. ஸோ q2. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு இப்போ q0ங்கிற ஸ்டேட்டுக்கு ஏபிசி அப்படிங்கிற 3 இன்புட் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்சிலானை எலிமினேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி q1ங்கிற ஸ்டேட்டுக்கு q2ங்கிற ஸ்டேட்டுக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எலாபரேட்டாகவும் கொண்டு போகலாம். ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று இருக்குது, அப்படியும் கொண்டு போகலாம். நம்ம இப்போ ஷார்ட்கட் மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஷார்ட்கட் மெத்தட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எத்தனை ஸ்டேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த டயக்ராமில் ஸ்டேட்ஸு ஏ q0 q0 q1 q2 அப்படின்னு 3 ஸ்டேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 3 ஸ்டேட்டுக்கு எப்சிலான் க்ளோஷர் என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம எப்சிலான் க்ளோஷர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த 3 ஸ்டேட்டுக்கும். q0க்கு என்ன கண்டுபிடிச்சோம், q0 q1 q2. ஸோ அப்போ q0 q1 q2. நெக்ஸ்ட்டு q1க்கு என்ன கண்டுபிடிச்சோம், q1க்கு q1 q2. ஸோ அதை எழுதிக்குவோம் q1 q2. q2க்கு என்ன கண்டுபிடிச்சோம், q2 அலோன். ஸோ இதெல்லாம் எப்சிலான் க்ளோஷர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்புட்ஸ் யூஸ்டு. ஸோ ஏங்கிற இன்புட்டு, பிங்கிற இன்புட்டு, சிங்கிற இன்புட்டு 3 இன்புட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 3 இன்புட்டையும் எழுதிக்கிறேன். ஸோ இப்படி ஷார்ட்கட் பார்க்கலாம். இப்போ q0க்கு ஏங்கிற இன்புட் அப்ளை பண்ணுறப்ப டயக்ராமில் செக் பண்ணுங்கள். q0க்கு ஏங்கிற இன்புட்டு யூஸ் பண்ணுறப்ப எங்கே போகுது, q0க்கே போகுது. ஸோ அதனால் q0 யூனியன். இப்போ q1க்கு ஏங்கிற இன்புட் யூஸ் பண்ணுறப்ப எங்கே போகுதுன்னு பாருங்கள், இன்புட்டே இல்லை. ஸோ அதனால் எம்டி. நெக்ஸ்ட்டு q2க்கு ஏங்கிற இன்புட் யூஸ் பண்ணுறப்ப இல்லை. ஸோ அதனால் எம்டி which is equal to எம்டியோட யூனியன் போடுறப்ப q0. ஸோ இந்த q0க்கு என்ன எப்சிலான் க்ளோஷர் கண்டுபிடிச்சிருக்கோம், q0 q1 q2 which is equal to q0 q1 q2. சரிங்களா. ஸோ இதே மாதிரி பிக்கு q0க்கு பிங்கிற இன்புட்டு கொடுக்கல. ஸோ அதனால் 5 யூனியன் q1க்கு பிங்கிற இன்புட் யூஸ் பண்ணுறப்ப q1க்கே தான் போகுது யூனியன். q2க்கு பிங்கிற இன்புட் யூஸ் பண்ணுறப்ப இல்லை, எம்டி தான். ஸோ 5. ஸோ அப்போ which is equal to 5ஓட யூனியன் போகிறப்ப q1 தான். q1க்கு என்ன எப்சிலான் க்ளோஷர் கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி, q1 q2. சரிங்களா. ஸோ சிங்கிற இன்புட்டு இப்போ q0க்கு சிங்கிற இன்புட் யூஸ் பண்ணுறப்ப சிங்கிற இன்புட் யூஸ் பண்ணல. ஸோ 5 யூனியன். q1க்கு சிங்கிற இன்புட் யூஸ் பண்ணல 5. அதே மாதிரி q2க்கு சிங்கிற இன்புட் யூஸ் பண்ணுறப்ப q2 தான். ஸோ which is equal to q2. q2க்கு எப்சிலான் க்ளோஷர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா q2 itself. ஸோ q2. ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் q1க்கு ஏ q2க்கு ஏ அப்ளை பண்ணுறப்ப என்ன அப்படின்னு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த டேபிளை ஃபில்லப் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம டயக்ராம் வரையலாம். ஸோ எப்படி அப்படின்னா இங்கே how many ஸ்டேட்ஸ் யூஸ்ட் அப்படின்னா q0 q1 q2 சேம் ஸ்டேட்ஸ் தான். ஸோ அந்த 3 ஸ்டேட்ஸும் வரைஞ்சிக்கலாம். ஸோ q0 q1 q2. ஸோ இப்போ q0க்கு ஏங்கிற இன்புட் யூஸ் பண்ணுறப்ப எங்கே போகுது, q0 q1 q2. ஸோ அப்போ q0க்கு ஏங்கிற இன்புட் யூஸ் பண்ணுறப்ப ஏ q0க்குமே போகுது, q1க்கு போகுது, q2க்கு போகுது. நெக்ஸ்ட்டு q0க்கு பிங்கிற இன்புட் யூஸ் பண்ணுறப்ப q1 q2க்கு போகுது, பிங்கிற இன்புட் யூஸ் பண்ணுறப்ப q1 q2க்கு போகுது.
ஸோ நெக்ஸ்ட்டு Q0க்கு சிங்கிற இன்புட் யூஸ் பண்ணுறப்ப Q2க்கு போகுது. ஸோ ஏபிசி 3 இன்புட்டு Q0க்கு ஓவர். நெக்ஸ்ட்டு Q1 பார்க்கலாம். Q1க்கு ஏங்கிற இன்புட் யூஸ் பண்ணுறப்ப 5 எம்டி. ஸோ நோ ப்ராப்ளம். Q1க்கு பிங்கிற இன்புட் யூஸ் பண்ணுறப்ப Q1 Q2க்கு போகுது. Q1க்கு பிங்கிற இன்புட் யூஸ் பண்ணுறப்ப Q1 Q2க்கு போகுது. ஸோ அப்போ இது வந்து பி, Q2க்கு வந்து கமா பி. ஸோ நெக்ஸ்ட்டு Q1க்கு சிங்கிற இன்புட் யூஸ் பண்ணுறப்ப Q2க்கு போகுது. ஸோ ஏ பி சி போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு Q2க்கு ஏங்கிற இன்புட் போகிறப்ப எம்டி, Q2க்கு பிங்கிற இன்புட் யூஸ் பண்ணுறப்ப எம்டி. ஸோ Q2க்கு சிங்கிற இன்புட் யூஸ் பண்ணுறப்ப Q2க்கே போகுது. ஸோ ஒரு செல்ஃப் லூப் போட்டுக்கலாம். ஸோ இந்த டயக்ராம் செக் பண்ணுங்களேன். இந்த டயக்ராமில் எங்கேயுமே எப்சிலான் எக்ஸிஸ்ட் ஆகலை. ஸோ நம்ம எப்சிலானை எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ ஓல்டு டயக்ராம் நம்ம கிவன் டயக்ராம் பாருங்கள். இதான் வந்து கிவன் டயக்ராம். இந்த கிவன் டயக்ராமில் எப்சிலான் எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சு, அவங்க எலிமினேட் பண்ண சொன்னாங்க. ஸோ நம்ம வரைஞ்சிருக்க டயக்ராமில் ரிசல்டன் டயக்ராமில் எப்சிலான் இல்லை, நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேட்டை எண்டிங் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கிவன் டயக்ராம் பாருங்களேன். Q0 ஸ்டார்டிங் ஸ்டேட்டு, Q2 எண்டிங் ஸ்டேட்டு. ஸோ ரிசல்டன் டயக்ராம்லேயும் Q0 ஸ்டார்டிங் ஸ்டேட்டு, Q2 எண்டிங் ஸ்டேட்.